பேட் பால் 11 ஆப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் நீங்கள் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது போக ரீசெண்டாக ஒரு அப்டேட் மூலமாக ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் அப்படியே உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆகும். ஜிஎஸ்டி டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் லீகில் ஜாயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். Hello, welcome back to Quick Stats Analyzer YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் Pretoria Capitals vs MI Cape Town South Africa T20 மேட்ச் 26 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 1 February Thursday நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிக்க போகுது சூப்பர் ஸ்போர்ட் பார்க் செஞ்சுரியனில். அடுத்ததா வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு சன்னி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரவுண்ட் 26 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பேட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா இதுவரை இங்கே 3 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 2 மேட்ச் 200+ ஸ்கோர் பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் நினைப்பு வச்சிருக்கிற டீம் இந்த கிரவுண்டில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது 175+ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற டீம் இல்லைனா சுமாரான பேட்டிங் நினைப்பில் இருக்குது. அப்படிங்கும்போது ஆப்போனன்ட் டீமோட பவுலிங் குவாலிட்டி பொறுத்து இது சேஞ்ச் ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஜோகன்னஸ்பர்க்கில் பார்த்தோம்னா இதே மாதிரி ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பேட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த பிச் கண்டிஷன். பட் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. அதனால் ஒரு பெரிய ஸ்கோரை அடிக்க முடியாமல் போச்சு. அதனால் இது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி இது ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்திருக்கு. பவுலர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிக விக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் அந்தளவுக்கு விக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணல. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வென்யூ ஸ்டாட்ஸில் பார்க்கலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 2 தடவை மோதியிருக்காங்க. அந்த 2 மேட்ச்லையுமே பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் ஒரு தடவை இந்த 2 அணிகளும் மோதியிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் 8 மேட்ச் இதுவரை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 6 மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. எம்ஐ கேப் டவுன் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கிரவுண்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷனில் ஒரு சைடும், அதுக்கப்புறம் கவர்ஸ் ரீஜன் அண்டு மிட் விக்கெட் ரீஜன், டோட்டலாக இந்த 3 ரீஜன் மட்டும்தான் பெருசாக இருக்குது. ரிமைனிங் ரீஜன் எல்லாமே சிறுசாக தான் இருக்குது. பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மாலர் டைமென்ஷனை நல்லா டார்கெட் பண்ணாங்க. அப்படிங்கும் போது ஒரு ஹியூஜ் ஸ்கோரை செட் பண்ணலாம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மிட் விக்கெட் ரீஜன் அண்டு கவர்ஸ் ரீஜன் இந்த 2 ரீஜன் பெருசாக இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி போல் பண்ணாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ரன்ஸ் கட்டுப்படுத்தலாம். பட் இதுவரை பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் அந்தளவுக்கு ரன்ஸை கட்டுப்படுத்த முடியல. ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் நினைப்பு வச்சிருக்கிற டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹியூஜ் ஸ்கோர் தான் செட் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில். அடுத்ததாக அவுட்கம்ஸ் பார்க்கலாம். 2022 இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 9 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க 7 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. செகண்டாக பேட் பண்ணவங்க வெறும் 2 மேட்ச்சில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 180யும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 150யும் இருக்குது. 2 இன்னிங்ஸ்க்குமான அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 195 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங் ஆவரேஜ் இந்த கிரவுண்டில் 23 இருக்குது. மீடியம் ரேஞ்சில் இருக்குது. பட் இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னு செப்பரேட் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆவரேஜ் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2022 இங்கே நடந்த 9 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 272 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 111 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 6.2 இருக்குது. இதுவரை பார்த்த சவுத் ஆஃப்ரிக்கன் வென்யூஸில் இந்த கிரவுண்டில் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவங்க தான் அதிகமாக விக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு 15 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் எக்கனாமி ரேட் புவராக தான் இருக்குது. 9 ரன்ஸ் வீதம் கன்சீட் பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் 66 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் வெறும் 19 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு ஒரு விக்கெட் தான் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்த சவுத் ஆஃப்ரிக்கன் வென்யூஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸுக்கு இந்த கிரவுண்டில் தான் ரொம்பவே லோவாக இருக்குது. ஒவ்வொரு 21 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. எக்கனாமி ரேட் கிட்டத்தட்ட 9 ரீச் பண்ணுது. இவங்களும் அதிகமான ரன்கள் கன்சீட் பண்ணுறாங்க ஒரு ஓவருக்கு.
அடுத்ததா இன்னும் இன்டெப்த்தா ஒவ்வொரு பவுலிங் டைப்பும் இன்னிங்ஸ் வைஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகபட்சமா 42 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 2 பேருக்குமே ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தரும் 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்துருப்போம், அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இங்கே விக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்பவே புவராக இருக்குது ஸ்ட்ரைக் ரேட். இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ரொம்பவே டாமினேட் பண்ணியிருக்காங்க. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகபட்சமாக 41 விக்கெட்ஸும், அதுக்கு அடுத்தபடியாக லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 16 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. 2 பேருக்குமே ஸ்ட்ரைக் ரேட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்பின்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர்ஸ் இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்து பிச் கண்டிஷன் சப்போர்ட் அவ்வளோக்கும் இருந்திருக்காது. பட் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னால விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் செகண்ட் பவுல் பண்ணும்போது லெக் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததா சூப்பர் ஸ்போர்ட் பார்க் செஞ்சுரியன் இந்த கிரவுண்டோட மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையும் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் 9.5ம், டெத் ஓவர்ஸில் 10.4 இருக்குது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு பவர் பிளே ஓவர்ஸ் அண்டு மிடில் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 2 இன்னிங்ஸ்லையுமே நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் டெத் ஓவர்ஸில் மட்டும் பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மற்ற 2 ஃபேஸ்லையுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரன் ரேட் சுமாராக தான் இருக்கு. விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையும் தான் அதிகமாக விழுந்திருக்கு. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ் ஃபேஸில் தான் அதிகமாக விழுந்திருக்கு. நம்ம காமனாக பார்த்த விஷயம்தான். அதாவது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனில் செகண்டாக பேட் பண்ணுற டீம் ஒரு ஹியூஜ் ஸ்கோரை சேஸ் பண்ணும்போது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸில் அதிக விக்கெட்ஸ் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஃபைனலாக பார்த்தோம்னா பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் பேட் செகண்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பெஸ்ட் ஃபேஸ் ஃபார் பேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்த 3 ஃபேஸுமே பேட்டர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. இதுவே பவுலர்ஸுக்கு எந்த ஃபேஸ் சப்போர்ட்டிவாக இருந்திருக்குன்னா செகண்ட் இன்னிங்ஸோட பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸுமே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அடுத்ததா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கைட் பார்க்கலாம். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இந்த சீசனில் இதுவரை 8 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயினால் கேன்சல் ஆயிடுச்சு. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 5th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. -1.157 இருக்குது. வரக்கூடிய 2 மேட்சுமே இவங்க ஜெயிச்சாகணும். அதே சமயம் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேட்ச்சில் தோல்வி அடையணும். அப்போ தான் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆக முடியும். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இந்த சீசனில் இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமோட பவுலிங் யூனிட் அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. பேட்டிங்கில் பார்த்தோம்னா வில் ஜாக்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக ரைலே ரோசோவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு யாருமே எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணலை. வேனே பார்னல் அண்டு டூபா வில்லியன் இந்த 2 பேரும் மட்டும்தான் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் பிலிப் சால்ட், வில் ஜாக்ஸ், கைல் வெரினி. மிடில் ஆர்டரில் ரைலே ரசோவ், காலின் இங்கிராம், காலின் ஏக்கர்மேன், சினரன் முத்துசுவாமி. லோவர் ஆர்டரில் ஈத்தன் பாஷ், வெய்னே பார்னல், ஆதில் ரஷீத் அண்ட் டைரின் டூபாவிலியன். அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் வில் ஜாக்ஸ் அண்டு கைல் வெரினி இந்த 2 பேர்த்துடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் இவங்களும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. 2 பேருமே ஒரு மேட்ச் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிலிப் சால்ட் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்லையும் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிடில் ஆர்டர்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் பெருசாக யாருமே பர்ஃபார்ம் பண்ணலை. இதில் ரைலே ரசவ் அண்டு செனரன் முத்துசுவாமி இந்த 2 பேரும் மட்டும்தான் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க. காலின் இங்கிராம் தொடர்ந்து ரொம்பவே சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. இதுவே லோவர் ஆர்டரில் பார்த்தோம்னா டைரின் டூபா வில்லியன் அண்டு வேனே பார்னல் இந்த 2 பேரும் மட்டும்தான் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆதில் ரஷீத் ஒரு மேட்ச்சில் மட்டும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிலிப் சால்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே சுமாராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு.
மற்ற போட்டிகள்லாம் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வில் ஜாக்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த கிரவுண்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 250 ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக 101 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. 200+ ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. கைல் வெரினி ஸ்டாட்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ரைலே ரோசோவ் மீடியம் ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஒரு மேட்ச்சில் 82 ரன்ஸ் பெஸ்ட்டாக அடிச்சிருக்காரு. ரிமைனிங் பேட்டர்ஸ்க்கெலாம் ஸ்டாட்ஸ் ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. காலின் இங்கிராம் இவர் மட்டும் இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்ததா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வேனே பார்னல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. எம்ஐ கேப் டவுன் டீம் மேக்கரா அவர் ப்ளே பண்ண 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஈத்தன் பாஷ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா டீசெண்டாக இருக்குது. எம்ஐ கேப் டவுன் டீம் மேக்கரா 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆதில் ரஷீத் இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுவும் இந்த கிரவுண்டில் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும் போது தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எம்ஐ கேப் டவுன் டீம் மேக்கரா அவர் ப்ளே பண்ண ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரிமைனிங் பவுலர்ஸில் வில் ஜாயின் இவருக்கு ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குது. எம்ஐ கேப் டவுன் டீம் மேக்கரா அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் டோட்டலாக 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா எம்ஐ கேப் டவுன் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் கைட் பார்க்கலாம். எம்ஐ கேப் டவுன் இந்த சீசனில் இதுவரை 8 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 9 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி பிளேஸில் இருக்காங்க. வரக்கூடிய 2 மேட்சுமே இவங்க வந்து வின் பண்ணி ஆகணும். அந்த 2 மேட்சுமே இதே பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீம் மேக்கராக தான் ப்ளே பண்ண போகிறாங்க. அதே சமயம் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேட்ச்சில் தோல்வி அடையணும். அப்போ தான் எம்ஐ கேப் டவுன் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆக முடியும். எம்ஐ கேப் டவுன் டீம் இந்த சீசனில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் போலவே இவங்க டீம்லேயும் பவுலர்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலை. அதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. பட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெயினாக ரிக்கல்டன் அண்ட் ராசி வேண்டர்சன் இந்த 2 பேருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் லீடிங் ரன் கெட்டராக வந்து இருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா கெபர் இவர் மட்டும்தான் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்ற மெயின் பவுலர்ஸ் மெயினாக வந்து ரபாடா அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. அதிகமாக ரன்களும் கன்சீட் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த டீம் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததா எம்ஐ கேப் டவுன்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ராசி வேண்டர்சன், ரயான் ரிக்கல்டன், லியாம் லிவிங்ஸ்டன். மிடில் ஆர்டரில் சாம் கரன், கைரான் போலார்ட், டிவல் பிரேவிஸ், டெலானோ, பாட் கீட்டர். லோவர் ஆர்டரில் ஜார்ஜ் லெண்டே, தாமஸ் கெபர், ககிசோ ரபாடா அண்ட் நுவான் துஷாரா. அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ராசி வேண்டர்சன், ரயான் ரிக்கல்டன் இந்த 2 பேரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் லாஸ்ட் 5 மேட்ச்சில் ட்ராப் ஆயிருக்கு. 2 பேருமே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத மேட்ச்சில் அந்த டீமும் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மிடில் ஆர்டரில் சாம் கரன் அண்ட் டிவல் பிரேவிஸ் இந்த 2 பேருமே டீசென்ட் ஃபார்மில் இருக்காங்க. கைரான் போலார்ட் லாஸ்ட் 2 மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 30+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு. லோவர் ஆர்டரில் தாமஸ் கெபர் அண்ட் நுவான் துஷாரா இந்த 2 பேரும் இந்த 2 பேர்த்துடைய ஃபார்ம் நல்லா இருக்குது. மற்றபடி ரபாடா எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தது போல் அதிகமாக இவர் ரன்கள் கன்சீட் பண்ணுறாரு. அடுத்ததா எம்ஐ கேப் டவுன்ஸ் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராசி வேண்டர்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. இதே கிரவுண்டில் தான் இதே டீமுக்கு 51 ரன்ஸ் அதிகபட்சமாக அடிச்சிருக்காரு. ரிமைனிங் பேட்டர்ஸில் டிவல் பிரேவிஸ் இவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. 2 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீமுக்கு எதிராக. அடுத்ததா எம்ஐ கேப் டவுன் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரபாடா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப சுமாராக இருக்குது. சாம் கரன் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீம் மேக்கரா 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் அவர் பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்குது. ரிமைனிங் பவுலர்ஸ்க்கெலாம் ஸ்டாட்ஸ் ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபார்ம் பார்த்துடலாம். நேச்சர் ஆஃப் த டெக் இந்த சூப்பர் ஸ்போர்ட் பார்க் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்காக தான் இருந்திருக்கு. மேட்ச் கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங்கில் நான் 71 ரேட் பண்ணியிருக்கேன். பிச் கண்டிஷன் ஆகட்டும், பிளேயர் யூசேஜில் 2 டீமுக்குமே நான் 15 ரேட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஷியல் ஸ்கோப்புக்கு 14 தான் ரேட் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு பெஸ்ட்டான டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. நிறைய பேர்
நிறைய பேர்த்த 60%க்கு மேலே சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு டிஃபரன்ஷியல் ஸ்கோப் இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் 12 தான் நான் ரேட் பண்ணியிருக்கேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியான ஆப்ஷன் சில பேர் தான் வந்து இருக்காங்க. அதிகமான பேர் வில் ஜாக்ஸ் அண்டு ரயான் ரிக்கல்டன் இந்த 2 பேர்த்த மட்டும்தான் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அவைலபிளாக இல்லை. அதனால் கேப்டன்சி ஆப்ஷனுக்கு 12 தான் நான் ரேட் பண்ணியிருக்கேன். இந்த மேட்ச்சில் டாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த அவுட்கம்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீம் தான் அதிக போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் டாஸ் வின் பண்ணக்கூடிய டீம் பேட்டிங் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிஃபரன்ஷியல் ஸ்கோப் ஆகட்டும், அதே போல் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஓரளவுக்கு இருக்கிறதால நீங்கள் இந்த 4 லீக்லையுமே ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் மேட்ச் அவுட்கம்ஸ் பார்க்கலாம். டீம் ஸ்ட்ரென்த்தில் எம்ஐ கேப் டவுன் டீம் விட பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீம் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எந்த இடத்துல லீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து லீட் பண்ணுறாங்க. எம்ஐ கேப் டவுன் அதிகமாக அவங்க வந்து ரயான் ரிக்கல்டன் அண்டு ராசி வாண்ட்ரசன் இந்த 2 பேர்த்த நம்பி தான் இருக்காங்க. இந்த 2 பேரும் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு பிக் ஸ்கோர் போடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. குறிப்பாக வந்து லிவிங்ஸ்டன், போலார்ட், அதுக்கப்புறம் சாம் கரன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, அதாவது பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நல்ல ஸ்கோரை பதிவு செய்யலாம். அதுக்கப்புறம் மேட்ச் அவுட்கம்ஸில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த போட்டியில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம்லேருந்து அதிகமான பேட்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டீம் ஸ்ட்ரென்த்தையும் பாருங்கள். ஒரு பேட்டிங் லைனப் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்கான லைனப்பாக இருக்குது, 170க்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓப்பனர்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஓப்பனர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 68 வந்து இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 37 தான் இருக்குது. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர் வர்சஸ் மிடில் ஆர்டர் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் 2 பேருமே செகண்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் 93 இருக்குது. இதுவே மிடில் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு 72 வந்து இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆர்டர் பேட்டர்ஸை விட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் டாப் ஆர்டர் பேட்டர்ஸை விட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் பெட்டராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓவராலாக பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஓவரால் டாப் 6ஓட ரெக்கார்ட்ஸும் டாப் 6 பேட்டர்ஸோட ரெக்கார்ட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் 6 பேட்டர்ஸோட ரெக்கார்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 165ம் செகண்ட் இன்னிங்ஸில் 113 தான் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் பிலிப் சால்ட் அண்ட் ரயான் ரிக்கல்டன் இந்த 2 பேரும் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காங்க. இதில் ரிக்கல்டன் டாப் கேப்டன்சி பிக்காக இருக்காரு இந்த சீசனில். இந்த டீமோட அதாவது எம்ஐ கேப் டவுன் டீமோட ஹையஸ்ட் ரன் கெட்டராக வந்து இருக்காரு. பேட்டர்ஸில் ரைலே ரோசோவ், ராசி வாண்ட்ரசன் அண்ட் கைரான் போலார்ட் இந்த 3 பேருமே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காங்க. இதில் ராசி வாண்ட்ரசன் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் எம்ஐ கேப் டவுன் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உங்கள் டீமில் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் பர்சன்டேஜ் 14% இருக்குது இவருக்கு. ஆல்ரவுண்டர்ஸில் வில் ஜாக்ஸ், சாம் கரன் அண்டு செனரன் முத்துசுவாமி. இதில் வில் ஜாக்ஸ் அண்ட் சாம் கரன் இந்த 2 பேருமே டாப் கேப்டன்சி பிக்காக இருக்காங்க. வில் ஜாக்ஸ் இவரை தான் நிறைய பேர் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டராக இருக்கிறதால அதுவும் அட்வான்டேஜாக அமையுது. பவுலர்ஸில் வெய்னே பார்னல், ஆதில் ரஷீத் அண்ட் ரபாடா இந்த 3 பேரும் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காங்க. ரபாடா அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எம்ஐ கேப் டவுன் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இவரை நீங்கள் உங்கள் டீமில் ப்ரிஃபர் பண்ணலாம். இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் கைல் வெரினி, தாமஸ் கேப்லர், டைரின் டூபாவிலியன் அண்டு லிவிங்ஸ்டன் இருக்காங்க. இவங்கெல்லாம் டாஸ் பேஸ் பண்ணி நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வின்னர் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே ஆவரேஜான டீமாக இருக்குது. பிச் கண்டிஷன் பேட்டிங்க்கு சூட்டபுளாக இருக்குது. இந்த 2 டீமோட ஸ்ட்ரென்த்துமே அவங்களுடைய பேட்டிங் யூனிட் தான். அதனால் இந்த மேட்ச் இந்த 2 டீமுக்குமே சூட்டபுளாக இருக்கும். 2 டீமையும் கம்பேர் பண்ணோம்னா மும்பை அதாவது எம்ஐ கேப் டவுன் டீமை விட பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீம் கிட்ட வந்து பேட்டிங் யூனிட் நல்லா இருக்குது. அதனால் இந்த போட்டியில் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது நல்ல டோட்டலில் பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எம்ஐ கேப் டவுன் இந்த போட்டியில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டீமோட ஸ்டார் பேட்டர்ஸ் ரிக்கல்டன், அதுக்கப்புறம் ராசி வாண்ட்ரசன் இந்த 2 பேர்த்தையும் போக
போலார்ட் அவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். போலார்ட் ஆகட்டும், அதே போல் லிவிங்ஸ்டன் இவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கும்போது ஒரு ஹியூஜ் டோட்டலாக பதிவு செய்யலாம். அதை வச்சு ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு தான் வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா எம்ஐ கேப் டவுன் டீமை விட பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இந்த டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவும் மெயினாக ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இன்னும் அவங்களுடைய வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.